பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓல்டு இன்விடேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம தூக்கி போடுறதுக்கு மனசே வராது. ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வச்சுருப்போம். ஸோ அதை வந்து இப்போ நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோங்க. பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த குட்டி பிள்ளையாரை வந்து தனியாக எடுத்தாச்சு. இது கூடவே நான் வந்து குட்டி குட்டி மணிகள்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மணிகளை ஒரு ஊசி நூல் யூஸ் பண்ணி கோத்து எடுத்துக்கிறேன். நம்ம கோத்தி எடுத்துருக்க இந்த மணிகளை அந்த பிள்ளையார் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூட ஜாயின் பண்ணி இந்த மாதிரி டைட்டாக நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம அழகாக டைட்டாக நாட் போட்டு எடுத்த பிறகு மேலே இருக்கக்கூடிய அந்த மணிகளுடைய இன்னொரு போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த கயிறை வந்து நான் வந்து ஒரு கீ எடுத்திருக்கேன். அந்த கீழே வந்து கட்டி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான கீ செயின் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு ஓல்டு இன்விடேஷனில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜை வச்சு ஒரு சூப்பரான கீ செயின் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி இன்விடேஷன் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே க்யூட்டாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீ செயின் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க.